இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. குமரவேல் ஃபோன் பண்றான். அவன் எதுக்கு இப்ப கால் பண்றான்? விஷயம் ஏதாவது தெரிஞ்சு இங்க வந்துட்டானோ? சரி, சமாளிப்போம். சொல்றா. எங்கடா இருக்க? நான் உங்க வீட்டுக்கு தான் வந்துகிட்டு இருக்கேன். வீட்டுக்கா? என்னடா திடீர்னு? உன் வீட்டு பக்கம் ஒரு வேலையா வந்தேன். அப்படியே உன்னையும் மருமகளையும் பார்த்துட்டு போலான்னு நினைச்சேன். நான் வீட்டுக்கு வரேன்னு சொன்னதும் நீ ஏன்டா இவ்வளவு பதட்டமாகற? பதட்டமா? நான் ஏன்டா பதட்டமா போறேன்? அப்ப வீட்டுக்கு வரேன்னு சொன்னா வாடான்னு சொல்றத விட்டுட்டு ஏன் என்னன்னு விளக்கம் எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க? அதுக்கு இல்லடா, நான் இப்ப வீட்டுல இல்ல. வீட்டுல இல்லையா? ஆமாடா, நாங்களா குடும்பத்தோட இப்போ கோயிலுக்கு வந்திருக்கோம். இவ ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறத சாதகமா எடுத்துக்கிட்டு யாராவது குட்டி கலாட்டா பண்ணணும்னு நினைச்சீங்க, நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். பேஷண்டோட அப்பாவை டாக்டர் கூப்பிடுறாங்க. என்னங்க? சித்தப்பா, நானும் வரேன். வா, போயிட்டு வந்துடுறேன். மே கம் இன் டாக்டர்? எஸ், கம் இன். வா, உட்காருங்க. தேங்க் யூ. சௌமியா ரொம்ப சீரியஸான நிலைமையில தான் இருக்காங்க. பல்ஸ் ரேட் இறங்கிட்டே இருக்கு. இப்போதைக்கு ஸ்டீராய்டு கொடுத்துருக்கோம். வெயிட் பண்ணி பார்ப்போம். பல்ஸ் ஸ்டேபிள் ஆனாதான் என்னால எதையும் சொல்ல முடியும். சப்போஸ் எங்க ட்ரீட்மெண்ட் மேல உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்தா உங்களுக்கு தெரிஞ்ச வேற ஏதாவது டாக்டரை வச்சு கன்சல்ட் பண்ணிக்கோங்க. இல்ல, அதுல எனக்கு எந்த இஷ்யூவும் கிடையாது. டாக்டர், ஏன் அப்படி சொல்றீங்க? நீங்க எங்களோட ஃபேமிலி டாக்டர். உங்க ட்ரீட்மெண்ட் மேல எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு டாக்டர். இல்ல பிரபு, நான் ஏன் அப்படி சொல்றேன்னா, சௌமியா சின்ன பொண்ணு. அவ சீரியஸா இருக்கிறத பேரண்ட்ஸால தாங்கிக்க முடியாது. எங்களையும் மீறி ஏதாவது தப்பு நடந்துச்சுன்னா வேற ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருந்தா காப்பாத்திருக்கலாமேன்னு நீங்க ஃபீல் பண்ணலாம். அந்த மாதிரி பேரண்ட்ஸ நான் நிறைய பார்த்திருக்கேன். அதனாலதான் சொல்றேன். அது டாக்டர், நீங்க சொல்ற மாதிரி நான் எதையும் நினைச்சு ஃபீல் பண்ணல. பிள்ளைங்கன்னா பெத்தவங்க பேச்ச கேட்கணும், இல்லைன்னா பிள்ளைங்களே கிடையாது. ரொம்ப ரிஸ்க் எடுக்காதீங்க டாக்டர். உங்களால முடிஞ்ச அளவுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுங்க, அது போதும். அப்புறம் என்ன நடக்குதோ நடந்துட்டு போட்டும். சித்தப்பா, என்ன இப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்க? வேற எப்படா பேச சொல்ற? அவ தலைவிதி அதுதானா? நாம என்ன செய்ய முடியும்? சித்தப்பா, சித்தப்பா, சாரி டாக்டர். சித்தப்பா ஏதோ கோவத்துல அப்படி பேசிட்டு போறாரு. நீங்க அதை தப்பா எடுத்துக்காதீங்க. இன்கேஸ் ஏதாவது ஸ்பெஷலிஸ்ட் ஸ்டோர் வச்சு பார்க்கணும்னா பாருங்க டாக்டர். எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல. எப்படியா சௌமியாவை காப்பாத்துங்க டாக்டர். கண்டிப்பா பிரபு, என்னால முடிஞ்சத நான் மேக்ஸிமம் ட்ரை பண்றேன். தேங்க்ஸ் டாக்டர். டாக்டர் என்னங்க சொன்னாங்க? சௌமியா இப்ப எப்படி இருக்காளாம்? அது அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை.
நல்லா இருக்கான்னு சொன்னாங்க. இப்பதாங்க எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. ம். என்னாச்சு அமல் பேபி? அதான் பிரச்சனை எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டாங்கல்ல. அப்படியே ஒரு மாதிரியா இருக்கிற. அது என்னாச்சு? என்னாச்சு? சௌமியாக்கு எதுவும் பிரச்சனையா? அது பிரச்சனை ஏய், உனக்கு காது கேட்காதா? சௌமியா நல்லா இருக்கான்னு இப்பதானே சித்தப்பா சொல்லிட்டு போனாரு. திரும்ப அவன்கிட்ட பிரச்சனையானு கேட்டுட்டு இருக்க? சித்தப்பா போய் சொல்லிட்டு போறாரு. சௌமியா சீரியஸா இருக்கா? ஐயோ, என்ன சொல்ற பிரபு? ஆமா சித்தி, சௌமியா கொஞ்சம் சீரியஸான நிலைமையில தான் இருக்கா. அவளோட பல்ஸ் ரேட் குறைஞ்சிட்டே போகுதுன்னு டாக்டர் சொன்னாங்க. சொல்லு சுபா, சௌமியா எப்படி இருக்கா? நீங்க பண்ணது கரெக்டா கதிர்? சௌமியா ரொம்ப சீரியஸா தான் இருக்கா. 10 மணி நேரம் கழிச்சு தான் எதுவும் சொல்ல முடியும் டாக்டர் சொல்லிட்டாங்க. பிரபு, டாக்டர் கிட்ட எப்படியாவது சௌமியாவை காப்பாத்த சொல்லு. ஐயோ சித்தி, என்னங்க சித்தி? சித்தி, சௌமியாக்கு எதுவும் ஆகாது, நீங்க அழாதீங்க சித்தி. நம்ம கும்பிடுற கடவுள் கண்டிப்பா நம்மள கைவிட மாட்டாரு. சித்தி அழாதீங்க. வாங்க சித்தி, நம்ம கோயிலுக்கு போய் அவ நல்லபடியா பொழைச்சு வரணும்னு வேண்டிட்டு வரலாம். வாங்க 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 சித்தி, வாங்க.